ஸோ இப்போ 2-chlorobutaneலேருந்து 3,4 டைமெத்தில் ஹெக்ஸேனை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணிடுவோம். குளோரோபியூட்டேன், அதாவது ரெண்டாவது பொசிஷன் வந்து குளோரின் வந்து இருக்கணும். அப்போ CH3 CH2 CH, செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன குளோரின் வந்து இருக்கணும். இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்கணும். இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3,4 டைமெத்தில் ஹெக்ஸேனா வந்து நமக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ ஹெக்ஸேனா நமக்கு வந்து 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அதில் தேர்ட்லையும் ஃபோர்த்லையும் நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ CH3 CH2 இதை தேர்ட் பொசிஷன் எடுத்துப்போம். அப்போ இது CH, இங்கே நமக்கு என்ன இருக்கும் CH3 வந்து இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு CH, இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா CH3 இருக்கணும். அப்புறம் 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும், CH2 CH வந்து இருக்கணும். ஓகே, இதான் நம்ம ஸ்ட்ரக்சர். 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குதா? 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மாலிகுல் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பாருங்க. இங்கே வந்து 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது, இங்கே வந்து 8 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் நமக்கு வந்து அப்படியே நமக்கு வந்து டபுள் ஆயிருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் அப்படியே நமக்கு டபுள் ஆயிருந்தா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உட்ஸ் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துங்க. டைரெக்டாகவே நீங்கள் வந்து எழுதிடலாம். இப்போ 2 சோடியம் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா, இப்போ 2 சோடியம் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா இது 2 மாலிகுல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இல்லை உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொஞ்சம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், CH3 எடுத்துருவோமா? 2 மாலிகுல் நம்ம எடுக்கணும். CH3 CH2 CH, இங்கே வந்து ஒரு Cl, இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு CH வந்து இருக்குது. இதே மாதிரி இன்னொரு மாலிகுல் எடுத்துப்போம். CH3 CH2, இங்கே நமக்கு என்ன CH, இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது இல்லையா? இங்கே நமக்கு வந்து ஒரு Cl வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 2 எண்ணெயை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, 2 எண்ணெய் மாலிகுல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 எண்ணெயும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடும், NaCl நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அப்போ இந்த கார்பனும், அதாவது இந்த 3வது கார்பனும் இதில் இருக்கிற 3வது கார்பனும் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ இந்த 3 + 3 நமக்கு 6 ஆகிடும். இந்த 2 மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து நமக்கு வந்து வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன, நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் என்னது, இந்த CH3 CH2, இந்த CH, இதை 3 நான் எழுதிட்டேன். CH3 CH2 CH. அப்போ இந்த CH நமக்கு எது கூட கனெக்ட் ஆகிருக்குது, இந்த CH வந்து பார்த்தீங்கன்னா இந்த CH கூட வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த CH கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணால் CH2 CH வந்து இருக்குது. CH2 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா CH வந்து இருக்கும். அப்போ இந்த 3வது கார்பனையும் 4வது கார்பனையும் ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப், அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் உட்ஸ் ரியாக்ஷன் தான். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்சஸை வச்சு அது என்ன ரியாக்ஷன் நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வரீங்க. அப்புறம் எத்தனை கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள், யூ வில் கெட் சம் ஐடியா.